அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சல் பாலாடை. சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மட்டன், சிக்கன், பீஃபு இந்த மாதிரி எந்த கிரேவி வச்சாலும் சாப்பிட்லாம். நான் முட்டைக்கறி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கு கூட சைடிஷ்டாக நம்ம சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி வீட்டில் சூப்பராகவே இருந்து இப்படி வச்சு சாப்பிடும்போது எத்தனை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த பாலாடை தான் நான் இப்போ செய்து காமிக்க போகிறேன், வாங்க. அதுக்கு ஒரு தேங்காய் மீடியமான ஒரு தேங்காய் துருவி எடுத்துக்கிடுங்க. துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி, வெந்நி ஆறின வெந்நி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா பால் நிறையவே வரும். இப்போ அடித்த பாலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். 1/2 கிலோ அரிசி நான் ஊற போட்டிருந்தேன். அது வெந்நியில் தான் ஊற போட்டிருந்தேன். இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த 1/2 கிலோ அரிசிக்கு நான் 2 தடவையாக தான் அடித்து எடுக்க போகிறேன். அந்த அடித்த பாலையும் கொஞ்சமாக அதில் விட்டு அது கூட நம்ம 2 முட்டை விடணும். நான் 2 தடவை அடிக்கிறதுனால 1 முட்டை இப்போ விட போகிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ முட்டையை விட்டாச்சு. இப்போ முட்டையை விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மூடி போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடுங்க, இல்லைன்னா தேங்காய் பாலெல்லாம் கொட்டிடும். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம அடித்து எடுத்துக்கிடணும். இதுக்கு மிக்ஸி ஜாரை நல்லா மீதி உள்ள தேங்காய் பாலையும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நான் மிக்ஸி ஜாரை அலசி அதில் விட்டுட்டேன். இப்போ நல்ல லிக்யூடாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கரண்டிலெல்லாம் மாவு நல்ல திக்னஸாக இருக்கக்கூடாது. அப்போ பாலாடை நம்ம வீசும்போது நல்லா கனமாக இருக்கும். அதனால் நல்லா நைஸாக விடுற மாதிரி, கரண்டியும் நல்லா க்ளீனாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம பாலாடை பேன் சூடாக்கின பிறகு விட்டு நல்லா வீசி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சதுக்கப்புறம் மடித்து எடுத்துக்கிடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.